ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோடு 1 or 2 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே நருட்டோவும் லீயும் செம சந்தோஷப்பட்டுக்குவானுங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. நான் இருக்கும்போது நீ பயப்படணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு லீ டென் கடுப்பாவ, நீ மட்டுமாடா வந்த, நானும் தானடா வந்திருக்கேன் அப்படின்னு சக்குராவும் ஈனோவும் திரும்ப சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. மெடிக்கல் நிஞ்சுட்சுல ஏபிசி தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சக்குரா சொல்லுவா. ஏதோ என்னை விட 4 வார்த்தை கூட படிச்சிட்டேன்னு ரொம்ப திமிரு பண்ணாத அப்படின்பா ஈனோ. சக்குராவை ஈனோ பில் போர்ட் ப்ரோ அப்படின்னு கலாய்ப்பா. சக்குரா ஈனோவை ஈனோ பிக் அப்படின்பா. இவங்க 2 பேரும் சண்டை போடுற சாய் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு சக்குரா பேர் அப்படின்னா பில் போர்ட் ப்ரோ, ஈனோவோட நிக் நேம் ஈனோ பிக்கான்ட்டு எழுதிட்டு இருப்பான். சண்டை ஸ்டாப் ஆயிருக்கும். சாய் என்னடான்ட்டு பாப்பான். 2 பேரும் சாய் பார்த்து சிரிச்சுட்டு பஞ்ச் பண்ணுவாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணனான்னு கேட்பான் சாய். 2 பேரும் ஸ்டெப் ஆடுங்க. சீஜுனே யாமட்டோ அண்ட் ககாஷி கிட்ட போவாங்க. லேடி சொன்னாடே பேசிக்ஸான விஷயங்களை எங்க கிட்ட சொன்னாங்க, ஆனா உங்க வாயால சில விஷயங்களை கேட்க விரும்புறேன் அப்படின்பாங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்பாரு ககாஷி. எல்லாருமே காலேஜ்ல ஸ்டாஃப்ஸ் இல்லாதப்ப அவன் சொந்த கதை சோக கதையை பேசுவாங்களே அந்த மாதிரி இருப்பானுங்க. நருட்டோ மட்டும் தனியா இருப்பான். நம்ம அந்த பக்கம் போய் பேசிக்கலான்ட்டு யாமட்டோ சீசனை கூட்டிட்டு போகும்போது ககாஷி நருட்டோவை பாப்பாரு. அவன் தனியா ரூம்குள்ள போவான். ககாஷி எனிமீஸ பத்தி சொல்லுவாரு. 4 பேர் இருக்கானுங்க, புகையை போட்டு அதுக்குள்ள ஃப்ரீயா சுத்துவானுங்க. அப்புறம் என் கூட ஒரு பெரிய ஆளு சண்டை போட்டான். அப்புறம் ஒரு கிறிஸ்டல் ஸ்டைல் யூசர் அப்படின்பாரு. அவனுங்க தான் ஏரியில 3 டைல்ஸ பிடிக்கிறதுக்கு பாத்துட்டு இருந்தவனுங்க அப்படின்பாரு யாமட்டோ. இந்த விஷயங்கள்ல எங்களுக்கே ஆல்ரெடி இன்ஃபர்மேஷனா சொன்னாங்க. நம்ம சீக்கிரமே இந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி குயிக்கா சீல் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். எதிரியை மட்டும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சீசனே சொல்லும் போது இதுல ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்பாரு ககாஷி. நருட்டோ ஏரியில ஒரு பையனை பார்த்திருக்கான். அவன் என்ன சொன்னானா, டெய்ல்டு பீஸ்ட அந்த சின்ன பையன் கண்ட்ரோல் பண்ணாதான் சொன்னான் அப்படின்பாரு. அதுக்கான வாய்ப்பே இல்ல, டெய்ல்டு பீஸ்ட ஒரு சின்ன பையன் கண்ட்ரோல் பண்றானான்ட்டு ஷாக் ஆவாங்க. நருட்டோ அந்த சின்ன பையனை தேடி போகும்போது கிறிஸ்டல் ஸ்டைல் யூசர் கூட சண்டை போட்டிருக்கான் அப்படின்பாரு ககாஷி. அவங்களுக்கான ரிலேஷன் என்னன்னு சொல்லி கேட்பாங்க சீசனே. கிறிஸ்டல் ஸ்டைல் யூசர் இருக்கா இல்லையா, அவ தான் அந்த பையன் போறக்கான இடம் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொன்னான் அப்படின்னு ககாஷி சொல்லும் போது, ஆமா யாருதான் அந்த பையன், சொல்ல போனா 3 டைல்ஸ்க்கு ஜின்சுரிக்கே கிடையாது அப்படின்பா சீசனே. யாமட்டோ ஆஃப்டர் ஆல் நம்ம மோதறது ஒரோச்சிமாரு கூட, அவன் அந்த சின்ன பையனை கூட ஜின்சுரிக்கே மாத்திரக்கு ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்பாரு. விஷயங்கள் ரொம்பவுமே தொல்லையா போகுது அப்படின்பாங்க சீசனே. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரீக்ரூப் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கிகிரி நம்ம மனுஷங்க மட்டும் தான் நம்மளோட எதிரின்னு நினைச்சிட்டு வந்தோம், டெய்ல்டு பீஸ் எல்லாம் வருது, என்ன பண்றது, பேசாம தப்பிச்சோடு இல்லாம இதுதான் நமக்கான வாய்ப்புங்க மேல பேசிட்டு இருப்பாங்க. நூராரி ஓடுறக்கான டைம்ல எப்போ போயிருச்சு அப்படின்பா. கீகோ எப்படியாச்சும் இந்த ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு யோசி அப்படின்பா ரிஞ்சி கிட்ட. கிகிரி அங்க இருந்து உயிர் பொழைச்சு வரதே ரொம்ப பிரச்சனையா போயிருச்சு, என்னோட உயிர்லாம் அவ்வளவு ஈஸியா அந்த பீஸ்ட் எடுத்துட்டு போறக்கலாம் நான் விட மாட்டேன், என் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுவான் கிகிரி. நூராரி நாங்க உன்ன நம்பிதான் இருக்கோம் ரிஞ்சி அப்படின்பா. கோசு எந்திரிச்சு போவான். எல்லாம் முட்டாளுக அப்படின்னு ரிஞ்சி மனசுல நினைச்சிட்டு எந்திரிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிற விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்பா. நூராரி ரிஞ்சி நம்மள பாத்துக்குவாங்க மாதிரி ஃபீல் ஆவான். கோசு போயிட்டு இருக்கும் போது ரிஞ்சி கூரன் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன்னா இரு நானும் வரேன் அப்படின்பா. உன்னை என்னால நம்ப முடியாது அப்படின்பா கோசு. ஏன் என்ன பத்தி இப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்பா ரிஞ்சி. கூரனுக்கு துரோகம் பண்ண போறேன்னு கேட்பான் கோசு. நீ சொல்ற பதில பொறுத்துதான் நான் அடுத்து என்ன பண்ண போறதுன்னு முடிவு பண்ண போறேன் அப்படின்ட்டு கையை மடக்குவான் கோசு. நீ என்ன நம்பினாலும் சரி நம்பலினாலும் சரி என்னோட லாயல்ட்டி கூரனுக்கு தான் அப்படின்னு ரிஞ்சி சொல்லவும் அதை எப்படி நான் நம்புறது அப்படின்பா. இங்க பேசுறது உனக்கும் எனக்குமான விஷயங்களா மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு என் வில்லேஜ்ல நோய்வாய்ப்பட்ட என்னோட தங்கச்சி இருக்கா, அவளை பாதுகாக்க எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவளை யாரு பாத்துக்குவா, என் கதையை நான் சொல்லிட்டேன், நம்புறதும் நம்பாததும் உன் விருப்பம் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். இதுக்கப்புறமா யுகிமாரு கிட்ட காட்டுவாங்க. கண்ணை முழிச்சிருப்பான். காப்பட்டோ முடிச்சிட்டியான்னு கேட்கவும் கூரன் எங்கேன்னு கேட்பான் யுகிமாரு. லார்ட் ஒரோச்சிமாரு கிட்ட போறத பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். கூரனும் நம்மளோட வராலான்னு சொல்லி கேட்பான் யுகிமாரு. அவள் லார்ட் ஒரோச்சிமாருவுக்கு ஒரு பலியடு மாதிரிதான், நீ லார்ட் ஒரோச்சிமாருவுக்கு சொந்தமானவன் அப்படின்பா காபுட்டோ. இல்ல கூரன் தான் நான் எப்பவுமே திரும்பி போறக்கான ஒரு இடம் அப்படின்பா. காபுட்டோ சப்புன்னு ஒரு அப்பீருவான். கூரன் கிறிஸ்டல் சிலை யூஸ் பண்ணி காபுட்டோ கண்ணத்தை கிழிச்சிருப்பா. என்னடா பண்ண பாக்குறேன்னு சொல்லி கத்துவா. கணத்துல ஆன கீரலை சிம்பிளா போக வச்சிருப்பான். அவனுக்கு மரியாதையை கத்து கொடுக்குறேன். யுகிமாருவுக்கு ஏதாவது மோசமா நடந்தா லார்ட் ஒரோச்சிமாரு கிட்ட பெரிய பிரச்சனைல மாட்ட போறதே நானாதான் இருப்பேன். நான் அவரை கோவப்படுத்தி பார்க்க விரும்பல. இந்த பையனுக்கு ஒழுக்கமா பேச கூட தெரியல, நீ அவனுக்கு சொல்லி கொடுத்த விஷயத்த நினைச்சுதான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்பா. யுகிமாரு மேல மட்டும் திரும்ப கை வச்ச உனக்கு இறக்கமே காட்ட மாட்டேன் அப்படின்பா கூரன். நம்மளோட டெஸ்ட் சப்ஜெக்ட் மேல
மேல ஒரு கண்ணை வச்சுக்க அப்படின்ட்டு போவான் காபுட்டோ. நீ ஓகேவான்னு கூரன் யுகிமாரு கிட்ட கேட்கவும், நான் அவன் கூடயே இருக்க போறேன் அப்படித்தானே. கூரன், எனக்கு திரும்பவும் அந்த மறைவிடத்துக்கு போறக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கவும் கூரன் முகம் மாறும். இருந்தாலுமே சிரிச்சுட்டு தோல்ல கை வைக்கவும் யுகிமாருவும் சிரிப்பான். காபுட்டோ நடந்து போகும்போது பப்பால பார்த்துட்டு ஹலோ ரிஞ்சி அப்படின்பா. ரிஞ்சி காபுட்டோ கிட்ட அவளை என்ன நம்பரையா, ஆக்சுவலா அவ அந்த பையனோட ரொம்பவுமே அட்டாச் ஆயிட்ட போல, இவங்க பண்ற விஷயம் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ரிஞ்சி கம்ப்ளைண்ட்ஸ் வைப்பான். லார்ட் ஒரோச்சிமாருவே இவ விஷயத்தை டீல் பண்ணிக்கிட்டோம், நீ இவ என்ன பண்றாங்கிறத மட்டும் க்ளோஸா வாட்ச் பண்ணி என்னங்கிற விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லு அப்படின்பா காபுட்டோ. நான் டைரக்டா லார்ட் ஒரோச்சிமாரு கிட்ட பேசிக்கலாமான்னு சொல்லி கேட்பான். இதுக்கு முன்னாடியில இருந்தே பாத்தீங்கன்னா அந்த செல்குள்ள இருக்கும் போதே உள்ள இருக்கவங்களை பத்தின டீடைல்ஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கொடுத்து இருந்திருப்பா. அது எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா அப்படின்ட்டு. இப்ப நான் பண்ண போற விஷயமும் என்னோட வாழ்க்கையை ஆபத்துல வைக்கிற மாதிரி தான், உனக்காக அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்பா ரிஞ்சி. என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்பான் காபுட்டோ. நீ என்ன கொஞ்சம் வேல்யூ பண்ணா போதும் அப்படின்பா ரிஞ்சி. ஏதாவது டீல் பேச போறேன்னு சொல்லி கேட்பான் காபுட்டோ. எனக்கு எதுவும் வேண்டாம், உனக்கு கீழே இல்லாம லார்ட் ஒரோச்சிமாருக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி இருந்தா எனக்கு அது போதும் அப்படின்பா காபுட்டோ. ஓ அப்படியே விஷயம் அப்படின்பா. லார்ட் ஒரோச்சிமாரு என்னோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டா அது போதும் அப்படின்பா ரிஞ்சி. காபுட்டோ ஒரு மாதிரி பாப்பான். இந்த இடத்துல கூட எனக்கு தான் பவர் ஜாஸ்தி, ஏன்னா கீஹோ, நுராரி, கிகிரி இவனுங்க 3 பேருமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கானுங்க. சப்போஸ் லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஷினோபிஸ்லாம் உன்னை கொன்னுட்டாங்கன்னு வெயி, லார்ட் ஒரோச்சிமாரு கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சீக்கிரம் போய் யார் சொல்ல முடியும், நான் தானே அப்படின்னு ரிஞ்சி சொல்லவும், அப்படின்னா சரி அவர்கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காத, மொத்தமா அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு சிரிப்பான். கூரன் கிட்ட காட்டுவாங்க. நல்லா கேட்டுக்க, கொஞ்ச நேரத்துக்கு வெளியே பயங்கர சத்தமா இருக்கும், நல்ல பையனா இங்கேயே எனக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு கூரன் யுகிமாரு கிட்ட சொல்லவும், நீ என்ன பண்ண போறேன்னு யுகிமாரு கேட்பான். எனக்கு ஒரு சின்ன வேலை முடிச்சதும் சீக்கிரம் வந்துருவேன், நீ உன்னோட உடம்ப பாத்துக்க அப்படின்பா. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு யுகிமாரு சொல்லவும், இல்ல இன்னும் இல்ல, நீ கம்ப்ளீட்டா குணமாகணும் அப்படின்பா கூரன். யுகிமாரு ஒரு ஃபேவர் கேட்பான். கூரன் ஒரு ஒயிட் கேமிலியாவை கிறிஸ்டலுக்குள்ள வச்சு கொடுத்துருப்பா இல்லையா, அதுல கிராக் விழுந்திருக்கும், அதை சரி பண்ணி தரையான்னு சொல்லி கேட்பான். கூரன் கையில வாங்கும் போதே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவா. இதை சரி பண்றதுக்கு பதிலா புதுசா ஒண்ணு பண்ணிக்க வேண்டியதானு கேட்பா. பண்ணிக்கலாம் தான், ஆனா இந்த பூ தானே நீ எனக்கு ஃபர்ஸ்டா கொடுத்தது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்பான். யுகிமாரு சரின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பா. யுகிமாரு தேங்க்ஸ் பண்ணிட்டு என்னை விட்டு போயிட மாட்டேலன்னு சொல்லி கேட்பான். ஏன்னா எனக்கான இடம்ங்கிறது நீ தானே அப்படின்பா. கூரன் இந்த விஷயங்களை கேட்க முடியாம ஓடி வந்துருவா. இது கொஞ்சம் ஸ்டூப்பிடா இருக்கு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதிகப்படியான காக்கா சத்தம் கேட்கும். அந்த பக்கம் பாப்பா. இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. தனியா நின்னுட்டு இருப்பான். கக்காஷி சென்சே நருட்டோன்னு கூப்பிடவும், கக்காஷி சென்சே அப்படின்ட்டு திரும்பி பாப்பான். ஏதாவது பிரச்சனையா, உன் மனசுல ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ அது அப்படின்னு சொல்ல வரும்போது சக்குரான் சாய் கிட்ட காட்டுவாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாங்கிற அந்த பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஆனா நருட்டோவை காணோம், எங்க போய் தொலைஞ்சானோன்ட்டு கடுப்புலயே போவா. நருட்டோவை பத்தின விஷயம்னாலே சக்குரா ஒரு மாதிரி அப்செட் ஆகுறா அப்படின்ட்டு நோட் பண்ணிட்டு இருப்பான் சாய். திடீர்னு சைலண்ட் ஆவா. என்ன நருட்டோவை பாத்துட்டியான்னு சொல்லி கேட்பான். அமைதியாரு அப்படின்பா. நருட்டோ அந்த பையன் விஷயத்துல என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்பான். ஏன் அந்த பையனை பத்தி அதிகமா கவலைப்படுறேன்னு சொல்லி கேட்பாரு கக்காஷி. நருட்டோ அவனை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவன் திரும்பி போறக்கான பர்சன் இவங்க தான் நம்புறான், ஆனா கடைசியில ஏமாந்து தான் போவான். அது மட்டும் நடக்கும்போது அவன் போறக்குன்னு எதுவுமே இருக்காது, ஒருத்தர இன்னொருத்தர அதிகமா திங்க் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி திங்க் பண்ற பர்சனோட இடம் தான் அவங்களுக்கான இடம்னா நான் அந்த பையனை திங்க் பண்றத நிறுத்த மாட்டேன் அப்படின்னு கத்துவா நருட்டோ. சக்குரா அப்படின்னா அவன் சாஸ்கேவை பத்தி பேசலையான்னு திங்க் பண்ணுவா. கக்காஷி மனுஷங்களை பத்தி திங்க் பண்றது சரிதான், ஆனா அவ்வளவு ஈஸியா நடக்குமா என்ன, அவங்களுக்கான தனிப்பட்ட எண்ணமும் உணர்வுகளும் இருக்கும்ல அப்படின்பாரு கக்காஷி. அது ஒண்ணும் உண்மை இல்ல, உணர்வுகள் எப்பவுமே மற்றவங்களுக்குள்ளேயும் போகும் அப்படின்னு கத்துவா நருட்டோ. சக்குரா நருட்டோ அப்படின்ட்டு பாப்பா. சீஜுனே கிட்ட காட்டுவாங்க. லேடி சுனாடே சொன்ன ஸ்ட்ராட்டஜி அண்ட் அவங்க சொன்ன ஐடியாஸ் அவங்களோட ஆர்டர்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ரெஸ்கியூ பண்ற மிஷன் இதோட முடிஞ்சு. சக்குரா, ஹினாட்டா, நீனோ நீங்க எல்லாரும் என்னோட கமாண்டுக்கு கீழே இருக்கணும், மற்றவங்களை எல்லாம் கக்காஷி லீட் பண்ணுவாரு அப்படிம்பாங்க சீஜுனே. கக்காஷி இப்போதைக்கான மிஷன் 3 டெயில்ஸை கண்டுபிடிச்சு அதை சீல் பண்ணணும், அதே மாதிரி அந்த பையன் 3 டெயில்ஸோட கனெக்ட் ஆயிருக்கான், என்னானாலும் பரவாயில்ல அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்பாரு. நருட்டோ சந்தோஷப்படுவான். கக்காஷி அக்காட்சுகிக்கு மட்டும் இந்த டெயில்டு பீஸ்ட் மேல பேராசை இருக்கிறது இல்ல, ஒரு டெயில்டு பீஸ்ட் ஜின்சுரிக்கே இல்லாம இருக்குன்னு மட்டும் மற்ற நேஷன்ஸுக்கு தெரிய வந்ததுன்னா எல்லாருமே அதை வேட்டையாடுறதுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும் சாய், அப்படின்னா அந்த பையனை ஜின்சுரிக்கியா மாத்திரக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்களோன்னு சொல்லி கேட்பான். கரெக்ட் தானே நருட்டோ அப்படின்னு சக்குரா சாய் மேல கோவப்படுவா. நீயும் ஜின்சுரிக்கிங்கிறத மறந்துட்டேன் அப்படின்பா. எல்லாருமே நருட்டோவை பார்ப்பாங்க. யோசிக்காமே பேசுறது அப்படின்ட்டு, இருந்தாலும் நீ சொல்றதும் நிஜம்தான், 3 டெயில்ஸை சீல் பண்ணணும், அந்த பையனை காப்பாத்தணும், என்ன மாதிரியும் காரா மாதிரியும் அவன் மாறாம இருந்தா சரி இல்லையா சீஜனே அப்படின்பா. அதுதான் நம்மளோட நோக்கமும் அப்படின்ட்டு, அதை பிடிக்கிறது மட்டும் பிளான் இல்ல, அதை பிடிச்சாலுமே அதை வேற ஒரு டைமென்ஷனுக்கு அனுப்ப போறோம் அப்படின்பாங்க. அதுதான் லேடி சுனாடே ஹொக்காகேவோட ஆசையும் அப்படின்பாங்க. நருட்டோ அப்படின்னா சரி இதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கத்துவான். கீபா அந்த டெயில்டு பீஸ்டோட சக்கரான்கிறது அதிகமா இருக்குமேன்னு சொல்லி கேட்பான். அதை எப்படி நம்ம சீல் பண்ண போறோம் அப்படிங்கவும், அது உண்மைதான், அதிகப்படியான சக்கரா கண்ட்ரோலும் கான்சென்ட்ரேஷனையும் வச்சுதான் அதை பிடிச்சாகணும் அப்படின்ட்டு சக்குரா ஈனோ 2 பேருமே மெடிக்கல் நின்ஜுட்சுவை பயிற்சி பண்ணிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, அப்புறம் ஹினாட்டாவோடதும் அப்படிங்கவும், எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லையே மெடிக்கல் நின்ஜுட்சுல அப்படின்பா. நான் இங்க உன்னோட சக்கரா கண்ட்ரோலை பத்தி சொல்றேன், உனக்கு மெடிக்கல் நின்ஜுட்சு தெரியாம வேணா இருக்கலாம், ஆனா ஜென்டில் ஃபிஸ்ட்ல உன்னை அடிச்சுக்க முடியாது, அப்புறம் உன்னோட பியாக்குகானால சக்கரா ஃப்ளோவையும் பார்க்க முடியும், அது
ரொம்பவுமே உதவியா இருக்க போகுது, நீ ரொம்ப முக்கியம் அப்படின்பாங்க. நருட்டோ ஹினாட்டா நீ வேற லெவல் அப்படின்பா. அப்படிலாம் இல்ல அப்படின்ட்டு வெக்கப்படுவா. லைட்டா குழப்பமா இருக்க மாதிரி தான் இருப்பா. இருந்தாலும் புரிஞ்சது, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்பா. நருட்டோ பசங்களை விட பொண்ணுங்க சக்கரா கண்ட்ரோல் பண்றதுல பெட்டரா இருப்பாங்க போலயே அப்படின்ட்டு திங்க் பண்ணுவான். ஆனா டென்டனை ஏன் சேர்த்திக்கல, எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போவீங்க தானே அப்படின்னு சொல்லுவான். அப்ப என் சக்கரா கண்ட்ரோல் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல வரையாடான்ட்டு டூல் எடுத்து சுத்துவா. ஐயோ நான் அப்படி சொல்ல வரல அப்படின்பா நருட்டோ. மிச்சம் இருக்கவங்களாம் யாமட்டோக்கு கீழேயும் எனக்கு கீழேயும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற வேலையை பார்க்கணும். இதை பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னு இல்ல யார்கிட்டையும். அந்த டெய்ல்டு பீஸ்ட்டை சீல் பண்ற வரைக்கும் அதை பிடிக்க ட்ரை பண்ணவனுங்க எல்லாம் ஓரமா உட்காந்து முடிக்கட்டும்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டானுங்க. அட்டாக் பண்ண எப்ப வேணா வரலாம் அப்படின்னு கக்காஷி சொல்லவும், அந்த கிறிஸ்டல் ஸ்டைல் யூசர் அப்புறம் அவளோட இருந்தவங்க தானே அப்படின்னு கீபா சொல்லவும், லீ அவங்களா வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்பா. 10 நம்ம எப்படி டீம் அப் ஆகுறதுன்னு சொல்லி கேப்பா. அதை பத்தியா அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்பாரு. ஷீனோ தலையாட்டுவான். நருட்டோ அப்படின்னா அதை சொல்லுங்கன்னு சொல்லி கத்துவான். இந்த சண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கஷ்டமா இருக்க போகுதுன்னா அது அந்த கிறிஸ்டல் யூசரை தடுக்கிறது தான். எல்லாருமே அவளோட போய் மோதனம்னா சீலிங் டீமை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால 2 குரூப்பா பிரிய போறோம். ஒருத்தங்க அவளை கான்சென்ட்ரேட் பண்ணட்டும், நருட்டோ சாய் ஷீனோ அப்படிங்கவும் சரின்பாங்க. எனக்கு கீழே அந்த கிறிஸ்டல் ஸ்டைல் யூசர் கூட சண்டை போட போறீங்க. அப்புறம் மற்றவங்க எல்லாம் யாமட்டோ உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு கக்காஷி கேட்கவும், புரிஞ்சது அப்படின்ட்டு யார் பேர்லாம் வரலையோ அவங்கள இங்க வந்து கேதர் ஆகுங்க அப்படின்பாரு யாமட்டோ. 3 டீமா பிரிவாங்க. 10 நம்மள ஏதோ ரிஜெக்ட் பண்ண மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டே போவா. இங்க பாரு இப்பெல்லாம் இருக்காத, நல்ல ஸ்பிரிட்டோட அப்படின்பா லீ சொல்றதுதான் சரி அப்படின்பா கீபா. கோசு ரெஞ்சி கிட்ட எங்க போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்பான். வெளிப்படையா சொல்லணும்னா காபுட்டோ கிட்ட லீஃபோட மூமெண்ட்ஸை பத்தி சொல்லிட்டு வரேன். அப்புறம் காபுட்டோ லார்ட் ஒரோச்சிமாருவை சீக்கிரமே போய் மறைவிடத்துல பார்க்க போறதா சொன்னான் அப்படின்னு ரிஞ்சி சொல்லவும், எப்படிப்பட்ட டைம்லன்னு சொல்லி கேட்பான் கோசு. ஏகப்பட்ட விஷயங்களை அவன் மண்டைக்குள்ள ஓடும் போல அப்படின்பா ரிஞ்சி. கோசு ரிஞ்சியை கூப்பிட்டு, நீ சொன்ன இல்ல அந்த கதை, அதை நான் நம்புறேன் அப்படின்பா. ரிஞ்சி கிளம்பிடுவா. 3 டெயில்ஸை சீல் பண்றதை தடுத்து லீஃபை சேர்ந்த ஷினோபிஸை அழிக்கணும், ரொம்ப பிஸியா தான் போகுது அப்படின்ட்டு போவா ரிஞ்சி. கூரன் கிட்ட காட்டுவாங்க, லீஃபை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க, அவங்கள மொத்தமா அழிச்சிட்டு தான் 3 டெயில்ஸை பிடிக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது யுகிமாரு கஷ்டப்பட்டப்ப கூட வந்திருப்பாளே அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல அந்த பையனை பத்தி கவலைப்படக்கூடாது, லார்ட் ஒரோச்சிமாரு என் மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்காரு, என்னோட ஆசையெல்லாம் நான் அவரோட இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுவா. நருட்டோ சொல்லியிருப்பான் இல்லையா, ஒரோச்சிமாரு அவனோட ஆசைக்காக எதை வேணாலும் யாரை வேணாலும் பலி கொடுக்க தயங்க மாட்டான், அவனை ஃபாலோ பண்றவங்களும் அப்படிப்பட்டவங்க தான் கத்திருப்பான். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கடுப்புல இருப்பா கூரன். கூரன் இங்க என்ன பண்ற, எப்படி சண்டை போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்பான். ரிஞ்சி இவன் எப்ப வந்தான் அப்படின்ட்டு, அதேதான் அப்படின்னு ரிஞ்சி கிட்ட சொல்லிட்டு இவன் வந்து எவ்வளவு நேரம் இருக்குன்னு மனசுக்குள்ள திங்க் பண்ணுவா. பனிமூட்டம் கம்மியாகுது அப்படின்பா ரிஞ்சி. யுகிமாரு தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பான். பனிமூட்டம் மொத்தமா விலகவும், இது கிளம்ப வேண்டிய நேரம் அப்படின்னு கத்துவா கூரன். சீஜனே எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்ங்கிற விஷயம் புரிஞ்சதுலன்னு சொல்லி கேட்கவும் எல்லாரும் தலையாட்டுவாங்க. இந்த ஆபரேஷன்ல இருக்கும் போது அந்த பையனை மட்டும் யார் பார்த்தாலும் சரி அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு 10 கிட்ட உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரின்ட்டு லேடி சொன்னாடே இந்த பெரிய ஸ்க்ராலை ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணாங்க 3 டெயில்ஸை சீல் பண்றதுக்காக. நருட்டோ புடிச்சுக்கணும் தூக்கி வீசுவா. செம வெயிட்டா இருக்கும், இவ்வளோ பெரிய ஸ்க்ரோலை யூஸ் பண்ண போறமா என்னன்னு கேட்பா நருட்டோ. ஆமா அதிகப்படியான சக்கராவை நம்ம சப்ரஸ் பண்ணி ஆகணும்ல அப்படின்பாங்க சீஜனே. இதுக்கப்புறமா சீஜனே உங்களை நம்பிதான் இருக்கும் கக்காஷி அப்படின்பாங்க. 2 டீமுமே தயாரான்னு சொல்லி கேட்பாரு கக்காஷி. எஸ் சார் அப்படின்னு கத்துவாங்க. சக்குரா நருட்டோவை கூப்பிட்டு இதுக்கப்புறமா 2 பேரும் தனித்தனியா வேலை செய்யணும், குட் லக் அப்படின்ட்டு போவா. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு செம்ம எக்ஸைட் ஆவா நருட்டோ. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த 4 கார்னர் சீலிங் பேரியர் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ.